வணக்கம். ஃப்ரிட்ஜை பராமரிப்பது எப்படி? ஃப்ரிட்ஜை சமையலறையில் வைக்கக்கூடாது. புகைப்பட்டு நிறம் மாறிவிடும். ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது. திறந்தால் உடனே மூடிவிட வேண்டும். இது மின்சாரத்தை மிச்சப்படுத்த உதவும். பின்பக்கமுள்ள கம்பி வலைகள் சுவரை ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த வலையில் தண்ணீர் படக்கூடாது. பின்புறம் படியும் ஒட்டடையை மெதுவாக தென்னந்துடைப்பம் மூலம் அகற்ற வேண்டும். ஃப்ரிட்ஜை துடைக்கும் போது ஈரத்துணி அல்லது ஃபோம் போன்றவற்றை கொண்டு துடைக்க கூடாது. உலர்ந்த துணி கொண்டு துடைக்க வேண்டும். வெளியூர் செல்லும் போது ஃப்ரிட்ஜை காய வைத்து செல்ல வேண்டும். மாதம் இருமுறை ஃப்ரிட்ஜை அணைத்து வைக்க வேண்டும். ஃப்ரீசரில் உள்ள ஐஸ் தட்டுக்கள் எடுக்க வரவில்லை எனில் கத்தியை கொண்டு குத்தக்கூடாது. அதற்கு பதில் ஒரு பழைய கேஸ்கட்டை போட்டு அதன் மேல் வைத்தாலோ அல்லது சிறிது கல்லுப்பை தூவி வைத்து அதன் மேல் ஐஸ் தட்டுகளை வைத்தாலோ சுலபமாக எடுக்க வரும். ஃப்ரிட்ஜிலிருந்து வித்தியாசமான ஓசை வந்தால் உடனடியாக ஒரு மெக்கானிக்கை அழைத்து சரிபார்க்க வேண்டும். அதிகப்படியான பொருட்களை அடைத்து வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கும் காற்று செல்வதற்கு ஏற்ப சிறிது இடைவேளை விட்டு வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜுக்கு கண்டிப்பாக நில இணைப்புகள் அதாவது எர்த் கொடுக்க வேண்டும். ஃப்ரிட்ஜை காற்றோட்டம் உள்ள அறையில் மட்டுமே வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜின் உள்ளே குறைந்த பொருட்களை வைத்தால் மின்சார குறைவு என்பது தவறான கருத்தாகும். ஃப்ரிட்ஜின் உட்பகுதியை சுத்தம் செய்யும் போது கண்டிப்பாக சோப்புகளை உபயோகப்படுத்தக்கூடாது. இது உட்சுவர்களை உடைக்கும். மாறாக சோடா உப்பு கலந்த வெந்நீரை உபயோகிக்கலாம். உணவுப் பொருட்களை சூடோடு வைக்காமல் குளிர வைத்த பின்தான் வைக்க வேண்டும். வாழைப்பழத்தை எக்காரணத்தை கொண்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பச்சை காய்கறிகளை பாலித்தீன் கவர்களில் போட்டு வைக்கவும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் பாட்டில்களை அடிக்கடி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து உபயோகிக்க வேண்டும். பச்சை மிளகாய் வைக்கும் போது அதன் காம்பை எடுத்துவிட்டுத்தான் வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் உணவுப் பொருட்களை மூடி வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜிலிருந்து துர்நாற்றம் வீசாமல் இருக்க அதனுள் எப்பொழுதும் சிறிது புதினா இலையையோ அடுப்புக்கறி ஒன்றையோ அல்லது சாறு பிழிந்த எலுமிச்சம்பழ மூடிகளையோ வைக்கலாம். கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை இவைகளை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்தால் ஒரு வாரத்திற்கு பசுமை மாறாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜின் காய்கறி ட்ரேயின் மீது ஒரு கெட்டி துணி விரித்து பச்சை காய்கறிகளை பாதுகாத்தால் வெகு நாட்கள் அழுகி போகாமல் இருக்கும். சப்பாத்தி மாவின் மேல் சிறிது எண்ணெயை தடவி பின் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் 4 நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொரித்த பப்படம், சிப்ஸ், பிஸ்கட் போன்றவை அதிக நாட்கள் முறுமுறுப்பாக இருக்க வேண்டுமானால் அவற்றை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும். அதிக ஸ்டார்கள் உள்ள ஃப்ரிட்ஜை வாங்கினால் மின்சாரத்தை அதிக அளவு மிச்சப்படுத்தும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.